வெல்கம் பேக் ஜேடிஸ் மேம். ஐ அம் பேக் வித் அனதர் சீரீஸ். என்னோட ட்ரீம்ஸ், என்னோட ஃபேவரட் ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ், அப்படி என் லைஃப்பில் பிடிச்ச நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் தான் நான் நோட் பண்ணி வைப்பேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இந்த நோட் புக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்போ ஒரு நாள் நான் பிளான் பண்ணி வச்சா என்னோட ஒரு ட்ரீம் ட்ரிப்பை நான் பார்த்தேன். நம்ம லைஃப்பில் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்ச உடனே நடக்கணும்லாம் இல்லைங்க. மேபி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இயர் வேற எண்ட் ஆக போகுது. இந்த ஜேர்னி ஆரம்பிச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கண்ணை மூடி நான் யோசிச்சப்போ எனக்கு முன்னாடி ஸ்கைக்கு பக்கத்தில் தெரிகிற ஸ்னோ மவுண்டன்ஸ், பீஸ்ஃபுல் வில்லேஜ் லைஃப், அழகான வேலிஸ், இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. நான் வேற எதுவுமே யோசிக்கல. ஐ டிசைடட். Welcome to the Great Himalayan Adventure Series. டாடா. See you. 1 month சூப்பரா முடிச்சிட்டோம். ஓகே டாடா. See you. கண்டிப்பா கிளம்பியாச்சுங்க. டாடா. பாய் பாய். நான் ஹிமாலயத்துக்கு போக போறேன். See you. டாடா. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ட்ரிப்புங்க. ஃபைனலி கிளம்பியாச்சு. நம்மளோட இந்த சீரீஸ் வந்து டிஸ்கவரி சேனல்ல வர்ற ஒரு ஷோ மாதிரி அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணிருக்கேங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா தான் தருவேன். நம்மளோட ட்ரோன் வேற பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் ரெடி பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ டேரக்டா அது போய் நம்ம பிக் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகலாம். அண்ட் ஃபைனலாக போகும்போது இவன் எல்லாருமா போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். கரெக்டான டைமில் ரெடி பண்ணி தந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்படி உங்கள் பேர் ப்ரோ? குரு. நைஸ். குரு ஃப்ரம் சென்னை ட்ரோன் அகாடமி. நைஸ். நீங்கள் எனி ட்ரோன் இருக்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பிரதரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், டேரெக்டாக மெட்ரோ பிடிக்கிறோம், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்மளோட திங்ஸு, லேப்டாப்பு, ட்ரோனு எல்லா ஐட்டம்ஸும் இங்கே தான் இருக்குது. இது நீ ஸ்கேன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நம்மளோட செக்யூரிட்டி செக்அப் எல்லாமே முடிச்சு நம்ம சேஃபாக உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. அண்ட் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடலாமே நினச்சி அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு நான் போனேங்க. அங்கே மட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருந்துச்சுங்க. சரி சமோசா சாப்பிடலாமே சொல்லி சமோசாவோட ப்ரைஸ் பார்த்தா 240 rupees. என்ன காஸ்ட்லி தெரியுமா? அக்கா அப்போவே சொன்னாங்க வீட்டிலேருந்து ஒழுங்காக இட்லி சாப்பிட்டுட்டு போடான்னு. கேட்கல, திமிருங்க. வேணாம் சொல்லி அங்கிருந்து டேரெக்டாக வந்து அங்கே ஒரு சப்பே இருந்துச்சு. 340 rupees ஆயிடுச்சுங்க. பட் வயர் கொஞ்சம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட எய்ம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து டெல்லி டு ஷிம்லாவுக்கு வந்து நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். நம்ம ஊட்டியில் போனோம் இல்லையா, அந்த டாய் ட்ரெயின். அதே மாதிரி அந்த ரூட் வந்து செம்ம அழகாக இருக்குங்க. லக் இருந்துச்சுன்னா ஸ்னோ இருக்கும். ஸ்னோ இருந்தால் அது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கும் அந்த ரூட்டு. ஸோ ஓகே, நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இண்டிகோட இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம டெல்லிக்கு போக போகிறோம் கைஸ். ரெடியாக நின்றுட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க உள்ளே போகிறதுக்கு. அண்ட் இதுதான் கைஸ் நம்மளோட சீட்டு. பரவாயில்லைங்க, நமக்கு விண்டோ சீட்டு கிடச்சிருக்கு. இந்த சீட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு நல்ல பெரிய லெக் ஸ்பேஸ் இருக்குங்க. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி டோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. நானாக புக் பண்ணல, அதுவாக அமைஞ்சிருச்சு. டேக் ஆஃப் ஆக போகுதுங்க. See you சென்னை. பாய். ஃப்ளைட் வந்து கரெக்டாக 1 o'clock டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரே பனிமூட்டமாக இருக்குங்க, எந்த வியூவும் காணும். 4 o'clock வந்து நம்ம டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோங்க. கரெக்டாக 3 hours ஜேர்னி மக்களே. டெல்லியோட கிளைமேட் பாருங்க, கலர்ல எப்படி இருக்கு பாருங்க. ஸ்கை பாதி வந்து பொல்யூஷனுங்க.
ஓகே, ஆக்சுவலி இங்கே டெல்லியிலிருந்து நமக்கு நைட்டு 9 o'clock தான் கல்காக்கு ட்ரெயின். சரியான குளிர் காய்ஸ், சரியான குளிர். நியூ டெல்லியிலிருந்து நம்ம ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் தான் போனோம். இங்கிருந்து கல்கா சொல்கிற இடத்துக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின். நாளை காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து ஷிம்லாக்கு இருக்கிற மெயின் ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ உள்ளே போய் நமக்கு வெயிட்டிங் ஏரியாவில் போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். லெட்ஸ் கோ. கரண்ட்லி டெல்லியில் வந்து எல்லா இடத்துலையும் செம்ம செக்யூரிட்டி செக் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் உள்ள போகணும்னா ரொம்ப நேரம் கியூ நின்று பேக் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணேன். பட் இது பாருங்க, ரைத்தாக்கு பதிலாக டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சு? 9:15 ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes லேட்டுங்க. என்ன பண்ணுறது, வெயிட்டிங் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கேங்க நான். காய்ஸ், ஒரு பெரிய பிரச்சனைங்க. இந்த ட்ரெயின் லேட்டாக வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெயினை டிபெண்ட் பண்ணி தான் நாளைக்கு காலையில் நம்மளோட ஷிம்லா ட்ரெயின். அந்த ட்ரெயின் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். வாங்க சார், வாங்க. எவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கீங்க? இந்த ஆள் கிடையாதுங்க, நம்ம ட்ரெயின் மாறி சொல்லிட்டோம். இது இல்லை, இதுவும் தாண்டி இன்னும் லேட்டாக தான் வருது போல. ஐயோ ஐயோ, வெயிட் பண்ணி போர் அடிச்சுட்டு இருக்குங்க. பேசாம இதே மாதிரி ஒரு பேப்பரை விரிச்சு படுத்து தூங்கிடலாமா? வாங்க ஐயா, எங்க இருந்தீங்க இவ்வளோ நேரமா? இந்த ட்ரெயின் லேட்டாக வந்ததுனால நம்மளோட 4 மணியோட ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணப்போ அவங்க வந்து வெறும் 75 rupees மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணாங்க. 200 and something rupeesங்க அந்த ப்ரைஸு. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? இந்தியன் ரயில்வே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா எங்களோட கனெக்ஷன் ட்ரெயின் தான் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ, ஜென்ரல் பார்க்கும்போதே பயமா இருக்கு காய்ஸ். ட்ரெயின் நம்பர் போய் பார்த்தா இதுவும் நம்ம ட்ரெயின் இல்லைங்க. டேய், என்னடா போஸ் இது? ஃபைனலி வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின். இதுதான் நம்மளோட சீட்டு. செம்ம டயர்டுங்க. இனி படுத்து தூங்கி நாளை காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, செட்டில் ஆகட்டும். நாளைக்கு காலையில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாங்க, நமக்கு வேறு ஏதாவது ட்ரெயின் கிடைக்குமா இல்லையான்னு. குட் மார்னிங் காய்ஸ், ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோங்க. லைட்டாக தான் என்னால் தூங்க முடிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி என்ன குளிர் தெரியுமா? இப்போ இங்கிருந்து ஷிம்லாக்கு நம்ம ட்ரெயினை பிடிக்கணும். லக்கிலி நமக்கு ஒரு ட்ரெயின் கிடைச்சிருச்சுங்க. இதோ நம்ம கண் முன்னாடி நிற்குது இல்லை, இதில் தான் நம்ம ஷிம்லாக்கு போக போகிறோம். ஷிவலாக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ். அண்ட் நம்மளோட ஊட்டி டாய் ட்ரெயின் மாதிரி கிடையாது, அதை விட கொஞ்சம் கூட நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. உங்களோட யுவர் நேம்? நைஸ். பிரதரை வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லாக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க ஷிம்லாக்கு. நீங்கள் ஜஸ்ட் IRTCயில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். உள்ளே வந்து சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குஷனாக வோல்வோ பஸ்ஸில் இருக்கிற மாதிரி செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இதுதான் நம்ம ட்ரெயினோட என்ஜின். ஓகேங்களா, அந்த ஸ்டீம் என்ஜின் மாதிரி கிடையாது, நார்மலான டீசல் இன்ஜின் தான். காலையிலே வந்து சுட சுட பூரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு பூரி பிடிக்காதுங்க. திடீர்னு பார்த்தா நம்ம பக்கத்து பிளாட்ஃபார்மில் ஷிம்லாக்கு இன்னொரு ட்ரெயின் கூட வந்துச்சுங்க. அது வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பையா, ஏ டிக்கெட் கித்தனா? 550. வெறும் 50 rupeesங்க அதுக்கு. ஆனால் நம்ம போனது 500 and something வருங்க. கரெக்டாக 5:45க்கு ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியே உங்களுக்கு காமிச்சறதுக்கு எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் சன்ரைஸ் வந்ததுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தந்துட்டாங்க. ஓகேங்களா, ப்ரெட் இருக்குது, ஆம்லேட்டு தனியாக, ப்ரெட்டு தனியாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஒரு டீ கிட் இருக்குது, அப்புறம் சோஸு, பட்டருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக இங்கே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரூட்டில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 103க்கு மேலே டனல்ஸ் இருக்குங்க. நம்ம பிரிட்டிஷ்காரங்க இந்தியா ரூல் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அவங்களோட சம்மர் கேபிட்டலாக ஷிம்லாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஷிம்லாவுக்கு போகலாம், பட் எப்படிரா அது 7000 feet இருக்கிற ஷிம்லா வரைக்கும் போகிறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்ஜினியர்ஸ் எல்லாம் இது இம்பாசிபிள், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் லார்ட் க்ரூய்சன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இந்த ரிஸ்க் எடுத்து எப்படியாவது பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் ஜேர்னிங்க. அப்புறம் நம்ம வந்து கேரளாவிலேருந்து வந்தால் இந்த ஃபேமிலி கூட சேர்ந்து தான் நம்ம ஜேர்னி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சக்கரியா, கேரளா, திருவூர்.
அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆளி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இந்த அழகான வியூவை பார்த்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ட்ரெயின் ஜேர்னி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேர் வந்து தர்ம்பூர் ஹிமாச்சல் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணாங்க, யாருமே இறங்கல. ஸோ அங்கிருந்து ட்ரெயின் எடுத்தாச்சு, மேலே தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ட்ராவல் பண்ணுறதுனால அடிக்கடி இதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வந்துட்டு இருப்பாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ரூட்ல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, மொத்தமா 107 டனல்ஸ் இருக்குங்க. அதுல 103 டனல்ஸ் வழியா மட்டும்தான் இப்போ டிராவல் பண்ண முடியும். அதுலயும் 33rd டனல் வழியா போறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த டனலுக்கு பின்னாடி ஒரு பேய் கதை இருக்குங்க. கேப்டன் பராங் சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இந்த டனல் கிரியேட் பண்ணும்போது ஒரு லைட்டா ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு அவங்க மேல ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வச்சாங்க. அது தாங்க முடியாம அந்த டனலுக்குள்ள போய் அந்த ஆஃபீஸர் உயிரை விடுறாங்க. அந்த டனல் வழியா போகும்போது அவங்க அழுகிற சத்தம் கேட்கறாங்களா, அவங்கள பாக்குறாங்களா, நான் எதுவும் கேட்கல. ஸோ கரெக்டாக அந்த டனல் தாண்டி வந்ததும் அவங்களோட ஞாபகார்த்தமா அங்கே ஒரு ஸ்டேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேரு தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சிருக்காங்க, பராங் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாயிலின் ஸ்மோக் வருது பார்த்துக்கோங்க. ஸ்மைல். இதுதான் நம்மளோட டிடிஆர். இப்போ வாங்க நமக்கு அந்த பேய் டனல் பார்க்க போகலாம். யா विंटर सीजन में बहुत अच्छा है ना. हाँ वो तो स्नोफॉल होएगा. நல்ல சுட சுட என்ன இருக்குது, டீ இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, சமோசா இருக்குது. நம்ம தான் சூப்பரா சாப்பிட்டோமே. Hope you are enjoying. And இதுதான் guys நான் சொன்ன அந்த டனல். இதுக்குள்ளதான் அந்த பேய் இருக்குதுங்க. என்னால பேசக்கூட முடியலங்க, வாயிலே பாத்தீங்கன்னா நட்டுங்குது, அந்த அளவுக்கு சில்லா இருக்குது. எஸ், நம்மளோட ட்ரெயின் எடுக்க போகிறாங்க, கிளம்பலாம். இங்கே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் இந்த டாய் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. நம்மளோட நார்மல் ரயில்வே விட கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய டவுனை வந்து ஹில்லுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்க பாருங்களேன். இதே மாதிரி நிறைய டவுன் போகிற வரையில் பார்க்க முடியுங்க. அடாடாடா, என்ன அழகு, எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்களேன். இது வந்து சோழன் அப்படின்னு சொல்கிற ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம ரீச் ஆக போகிற ஷிம்லா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம மேலே போக போக பார்த்தீங்கன்னா வியூவும் வந்து அழகாக மாற ஆரம்பிச்சிருச்சு. போகிற ரூட்ல இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே வந்து ஒரு எல்லோயிஷா கோல்டன் கலராக. எனக்கு எல்லா சீசன்லேயும் இந்த சீசன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ரூட்ல மொத்தமாக வந்து 900க்கும் மேலே கேர்வ்ஸ் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு கேர்வில் இருந்தும் இதே மாதிரி அழகான ஒரு வியூவும் பார்க்க முடியும். இந்த ரூட்ல மொத்தமா 869 பிரிட்ஜஸ் இருக்குங்க. அதுவும் அவ்வளோ அழகா இருக்கும். ஒவ்வொரு பிரிட்ஜும் த ஆர்ட் கேலரி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஸ்டோனால் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சிமெண்டோ, காங்கிரீட்டோ, ஸ்டீலோ எதுவுமே யூஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ரெயின் ஜேர்னி பண்ணி அண்ட் ஃபைனலி நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம், ஷிம்லா. என் லைஃப்லயே இந்த அளவுக்கு அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வியூ நான் பார்த்ததே இல்லைங்க. வாவ். நம்ம வந்து இங்க ஒரு ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ண போறோம். நம்ம ட்ரெயின்ல இருந்து மீட் பண்ண பிரதரும் நானும் சேர்ந்து ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சிட்டிக்குள்ள என்ட்ரானதும் அப்படியே ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடைச்சிருச்சுங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்க காலத்துல சம்மர் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்றதுக்காக உருவாக்கி எடுத்த ஊரு தாங்க இது. அப்புறம் இங்க இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க மேல மாலோட அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகணும்னா வெஹிக்கிள்ஸ்ல போக முடியாதுங்க, நடந்து மட்டும்தான் போக முடியும். அதனால நம்ம ஸ்டே பண்ண வேண்டிய இடத்துக்கு ரொம்ப தூரம் பேக தூக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேங்க. அண்ட் இதுதான் ஷிம்லால ஃபேமஸா இருக்கிற மால் ரோட். மால் ரோட்ல இருந்து டைரக்ட் வியூ வந்து இதுதாங்க, அழகான ஒரு வேலி. ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல தான் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த உருவாக்கி இருக்கிறாங்க. பில்டிங் எல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. அண்ட் அங்க தூரமா தெரியுற அந்த சர்ச் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊட்டிலையும் இதே மாடல்ல அங்க ஒரு சர்ச்சை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச் இன் நீல்கிரிஸ். இதுவும் வந்து ஓல்டஸ்ட் சர்ச் தாங்க. பாருங்களேன், நம்ம பிரிட்டிஷ்காரங்க ஜாலியா இருக்கிறதுக்காக அங்கங்க போய் இதே மாதிரி கட்டி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க.
ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ தான் அந்த வைப் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த லைட்டிங் எல்லாம் நைட்டு பார்த்து வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஹாஸ்டலில் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 500 rupees கிட்ட ஆயிடுச்சு. உள்ளே வந்ததும் ரிசப்ஷனில் வச்சு இங்கே ஹில்ஸில் மட்டும் பார்க்க முடியுற ஒரு ஸ்பெஷல் பூ இருக்குது, அதை வச்சு ஒரு ஜூஸ் மேக் பண்ணியிருக்கிறாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நம்மளோட செக்கின் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clockங்க. அது வரைக்கும் இந்த காமன் ஏரியாவில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்களா, இங்கே ஸ்டே பண்ணவங்க எல்லாரும் வந்து ஒரு வால் நோட் இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் நம்மளோட டாம். இதுதாங்க நம்மளோட பெட்டு. நான் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா போய் தூங்கி எந்திரிச்சிட்டேன். இனி போய் நல்லா சாப்பிட்டு நமக்கு இந்த இடத்தையெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அது பாருங்க, கீழே ஒரு குப்பை வேணா அப்போ பொறுக்கி க்ளீன் பண்ணுறாங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. வெரைட்டியாக நிறைய ஃபுட்டெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. மால் ரோட்லேருந்து கீழே ஒரு ரோடு இருக்குது, அங்கே போனால் தான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். இங்கே வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குங்க. இது வந்து மெயின் மால் ரோட்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் கட் பண்ணி அப்படியே உள்ளே வரணும், அப்போ தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்லேருந்து நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220 rupees இங்கே காஸ்ட்லி தான். ஐயோ பார்த்தீங்களா, இங்கே ஏகப்பட்ட குரங்கு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த மலைக்கு மேலே இருக்கிற ஹனுமான் ஸ்டாச்சு கிட்ட தான் போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ஷிம்லாவில். விட்டா 3கே போய் சேர்ந்துரும் போல. ரொம்ப தூரம் மேலே ஹைக் பண்ணி போனோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே கேபிள் கார் இருக்குது, கேபிள் காரில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். மேலே போய் பார்த்தா அங்கே சல்மான் கானும் அமிதாப் பச்சனும் அவங்க கிட்ட ஒரு ஹாய் சொன்னேங்க. இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் சல்மான் கானுங்க. ஒன்லி 2%, 4. மேலே போயிட்டு இருக்கும்போது ஷிம்லாவோட ஹோல் சிட்டியோட வியூ வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். சீ லெவல் இருந்து 7467 feet எபோங்க. நம்ம ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 120 feet வந்து ஹையரான ஒரு பிளேஸுங்க. சுத்தியும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட் இருக்கிற பைன் ட்ரீஸுங்க. அதோட ஹைட்டோட லெவலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஐ திங்க் திஸ் இஸ் த டாப் பாயிண்ட் ஃபார் ஷிம்லா. இப்படி பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தெரியுதுங்க இது எவ்வளோ பிரம்மாண்டன்னு. இங்கே இருக்கிற ஹனுமானோட கதை என்னன்னா, மகாபாரதத்தில் வார் போயிட்டு இருக்கிற டைமில் லக்ஷ்மணனுக்கு வந்து அடிபட்டு பேட்டில் ஃபீல்டில் முடியாமல் இருக்கும்போது ஹனுமான் வந்து சஞ்சீவினி மலையை எடுத்து காப்பாற்றுறதுக்காக வந்தாங்கல்ல. வர்ற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. அப்போது கொஞ்சம் காமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும்னு சொல்லி தேடி பார்க்கும்போதா ஷிம்லாவில் இந்த ஹில்லு ஹனுமான் சாமி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ரெஸ்ட் போடுறாங்க. அப்படி வந்து ரெஸ்ட் எடுத்ததோட ஞாபகார்த்தமாக தான் இவ்வளோ பெரிய ஹனுமானோட ஸ்டாச்சுவை இங்கே பில்ட் பண்ணது. இது பாருங்க, என்னோட கையே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இங்கே இவங்களுக்கு 3 வேலையும் நல்ல சாப்பாடு கிடைக்குது போல். அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒல்லி சைஸ் இருக்கிற குரங்கு இல்லைங்க, நல்லா பட்டா சைஸ் இருக்கிற குரங்கு. மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க அதே மாதிரி, ஓகேங்களா? பாதி வழி வரைக்கும் வேணும்னா அந்த மாதிரி காரில் கூட வரலாங்க. நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ கீழே போயிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்களா, ஸ்பைக்ஸ் மாதிரி ஒரு ஷீட்டை வச்சுருக்காங்க. ஏன்னா மங்கீஸ் இதுக்கு மேலே ஏறி கார்லாம் நாசம் பண்ணிடும் போல். நம்ம ஊரில் எப்படி ஸ்ட்ரீட் டாக்ஸோ அதே மாதிரி தாங்க இங்கே வந்து மங்கீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ மால் ரோடு ரீச் ஆகிட்டோம். இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது ஷிம்லா சிட்டி எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய ஹில்லோட டாப்பில் தான் இந்த ஊரே இருக்குது. நார்த் இந்தியாவில் இருக்கிற செகண்ட் ஓல்டஸ்ட் சர்ச் தாங்க இது. இது வந்து 1857 பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சர்ச்சுக்கு முன்னாடி வந்து ஜாலியாக உட்காந்து கதை பேசுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஒரு சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஃபேமஸாக இருக்கிற இன்னொரு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ஜ் தாங்க. இங்கே இருந்து அழகான இந்த வேலியோட வியூ பார்க்க முடியும். வாழையிலே கம்மல் அப்படின்னு இருக்கிற ஐட்டம்ஸ். You want to take video? You want to take? Bye. மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நைட் ஆயிருச்சுங்க. அங்க தூரமா தெரியுற அந்த லைட்டு தான் நம்ம போன ஹனுமான் டெம்பிள். ஷிம்லா நைட்டு பார்க்க அது ஒரு தனி அழகுங்க. சரியான குளிருங்க, பர்ஃபெக்ட் கிளைமேட்டு.
அண்ட் லொக்கேஷன் சொல்லவா வேணும், அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மணாலி பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிம்லாவில் வாங்க, ஓகேங்களா? ஷிம்லாவில் 1 day ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மணாலி போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் கிளம்பி போக போகிறோம். இந்த சீரீஸில் நம்மளோட மெயின் டார்கெட் வந்து ஸ்பிரிட்டி ரூட் வழியாக ட்ராவல் பண்ணுறதா. போகிற ரூட்டில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சஸும் டேஸும் இருக்குது. ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆகணுங்க. மணாலியில் இருக்கிற த ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ். நாளைக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட்ல தான் டிராவல் பண்ண போறோம். See you another video. This is Agin signing off. Bye bye.